வணக்கம் நேர்களே. இப்போ நம்ம 42 சைஸுக்கு ஒரு 6 துண்டு கவுன் எப்படி தைக்கிறேன்ட்டு பார்ப்போமே. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். முதல்ல நம்ம அப்படி வச்சுட்டு இந்த கழிவுகளை அகற்றுறதுக்காக ஒரு கோடு ஒன்று போடுவோமே. இந்த சோக்குகளை பிடிக்கிற நேரம் தயவுசெய்து இப்படி நேராக வைக்காதீங்க. நேராக வச்சா சோக்கு வடிவாக கீறாது. இப்படி சரைச்சி போட்டு கீறுங்க. இப்படி சரைச்சி போட்டு கீறினா இந்த சோக்கு நல்ல ஷார்ப்பாக வருமே. உங்களுக்கு கீரை எப்பயும் கீறுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ சட்டையின் மேல் உயரம் 15. நாங்கள் அப்போ மேலே அரைஞ்சி கீழே அரைஞ்சி தையல் வாசி. அப்போ 16 இன்ச்சு விடுவோமே. பாருங்க, 16 இன்ச்சு எடுத்துட்டேன். 16 இன்ச்சு எடுத்து ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. கோடு போட்டுட்டு இப்போ உங்களுக்கு 42 சைஸுன்னு சொன்னேன்னா 42 நாங்கள் 10 எடுக்கணும். என்ன இங்கே வரும்போது 10 எடுத்து நீங்கள் ஒரு பெட்டி கீறிக்கொள்ளுங்க. சரியா? அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அளவுகளில் தடுமாற்றம் இல்லாமல் பழகிறவங்களுக்கு 10 பாருங்க. 10 எடுத்தாச்சு. எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ பாருங்க, இதுலேயும் 10 இருக்குது, இங்கேயும் 10 இருக்குது. சரியா? எல்லா இடத்துலையும் 10 இருக்குது. இப்போ இவங்களுக்கு தோள் அகலம் 14. அப்போ 7.25 பாருங்க. 7.25 மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு நேராக கீழேயும் 7.25. சரியா? 7.25 மார்க் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தசப்பிடிப்புள்ள ஆக்களுக்கு நேராக அப்படி எடுக்கலாம். கொஞ்சம் மெல்லிஞ்சி ஆக்கலண்டா இதை அரைஞ்சி உள்ளுக்கு எடுத்து செய்யலாமே. இப்போ கழுத்து 3 இன்ச்சு, இறக்கம் அரைஞ்சி, இப்படி அரைஞ்சி இறக்கி கொள்ளுங்க. அடுத்து இதிலேருந்து 7.25 எடுத்துகிட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. சரியா? கோடு போட்டுக்கொண்டு இப்போ இவங்களோட இடுப்பளவு 34. 34 8.5. 8.5 1 இன்ச்சு நான் டாட்டுக்கு விட்றேன். சட்டைகளுக்கு டாட் போட்டால் தான் வடிவாக இருக்கும். இந்த இழுக்காமல் சுருக்காமல் நல்ல வடிவாக இருக்குமெண்டா அதுக்காக வேண்டி தான் அதை போடுறது. சரியா? அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் தையல் வாசி விட போகிறோம். இதிலேருந்து 1 இன்ச்சு தையல் வாசி விட போகிறோம். பாருங்க, 1 இன்ச்சு தையல் வாசி விட்டாச்சு. இதை இதோடு நினச்சிருவோம். இப்போ இதை நம்ம வெட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா டாட்டுக்கு உங்களுக்கு வளமையாக சொல்லி தந்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த முனையிலிருந்து 3.5 இன்ச்சு, இந்த உயரம் 4 இன்ச்சு எடுத்திங்கன்னா சரியாக வருமே. அது கூட எடுக்க வேண்டாம். இதில் இங்கே அரைஞ்சி, இந்த சென்டர்லேருந்து இங்கே அரைஞ்சி அங்கால அரைஞ்சி தான் டாட்டுக்கு பிடிக்கணும். அதுக்கு கூட பிடிக்கவும் கூடாது. டாட் இங்கே பிடிச்சிட்டு அந்த 4 இன்ச்சு வரைக்குள்ள 3 இன்ச்சில் இருந்து அப்படியே நீங்கள் குறுக்கி ஊசி மாதிரி எடுக்கணும். அப்போ தான் அந்த டாட் சுருக்காத.
இப்போ அடுத்தது நம்ம கீழ்ப்பகுதி எப்படி வெட்டுறதுன்ட்டு பார்ப்போமே. வாங்க நேரில் இதில் கீழ்பாட்டை எப்படி வெட்டுறது பார்ப்போம். இந்த துணியை பாருங்க, நாளாக மடிச்சிருக்கிறேன். மடிப்பு பக்கம் நம்மளோட சைட் இருக்கணும், இந்த ஓப்பன் உள்ள பக்கம் எதிர்ப்புறத்தில் இருக்கணும். இப்போ அப்படி நேராக போட்டுக்கொள்ளுவோம். பாருங்க, மடிப்புக்கு 1 இன்ச்சு விட்டுருவோம். மடிப்புக்கு 1 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ அவங்களோட உயரம் வந்து 46. பாருங்க, 15 கழிச்சிருக்கோம். 15 இந்த மேல் கோட்டில் தான் வைக்கணுமே. 46 நாங்கள் ஒரு இன்ச்சு கூட விடுவோம். தையலுக்கு மேலுக்கு தேவைப்படும், அதை கொஞ்சம் கழிக்க வேண்டி வரும். அதனால் 1 இன்ச்சு கூட விடுறேன். கூட விட்டுட்டு எடுத்துட்டு இப்போ என்ன செய்ய வேணும்னா, இங்கே பாருங்க, இங்கே வந்து இங்கே பாருங்க, இங்கே வந்து இப்படி வச்சுட்டு இந்த டாட் இருக்குல்ல, இந்த டாட்டில் ஒரு கோடு போடுங்க. கோடு போட்டுட்டு இதிலேருந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த பக்கமும் அப்படி விடணும். இந்த பக்கம் என்ன செய்யணும், இப்போ இங்கே வந்து இந்த நேராக இல்லை, அதனால் நாங்கள் இங்கே பக்கம் 1 இன்ச்சுக்கு சும்மா விடுவோம். அப்படியே அதை கழித்து விட வேணும். என்ன இந்த நேர் இல்லாமல் இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னா, இப்போ இந்த முன்பாகத்தை அங்கே விட்டோம். நாங்கள் இந்த முன்பாகத்தை மேலே விட்டுட்டோம். இங்கே இப்போ இந்த பின்பாகம் இங்கே பாருங்க, இதில் இருந்து இந்த இது போட்டுட்டு இதுக்கு இங்கால இதில் தையல் வாசி விடணும். சரியா? இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ இந்த உள் பக்கத்தையும் இந்த வெளி பக்கத்தையும் இணைக்கணும். அதாவது இந்த பக்கம் வந்து உள் பக்கம் பெறுது, இந்த பக்கம் வந்து வெளி பக்கம் பெறுது. இது ரெண்டையும் அப்படி இணைச்சிடுவோம். இணைச்சிட்டு இப்போ இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வெட்ட போகிறோம். பாருங்க, பாருங்க, இதில் இந்த நேர் சரியில்லைன்னு சொன்னால் நல்லா அதை நேராக விட்டுட்டு நாங்கள் வெட்டுவோம். ஒரு கோடு போட்டுட்டு இப்போ இது வந்து சைடுக்கு வர்றது. இதில் ஒரு கட் மார்க் போட்டுக்கொள்ளுங்க. தெரிஞ்ச ஆக்களுக்கு தெரியும், சரிவலும் மூட்டணும், நேர் பக்கம் சைடில் வருமெண்டு. தெரியாத நீங்கள் என்ன பண்ணி இப்படி ஒரு கட் மார்க்கை போட்டுக்கொள்ளுங்க. இங்கே வருங்க, இப்படி தான் மூட்டணுமே.
இது பாருங்க, இது வச்சு மூட்டிட்டு எடுத்தால் சட்டை சரியாக வரும். பாருங்க, இதில் தையல் வாசி இந்த டாட் எல்லாம் பிடிக்கக்குள்ளே சரியாக வரும். இந்த டாட் பிடிக்கக்குள்ளே இந்த டாட்டு கலவை தான் இதை தைக்கணும். அப்போ தான் ஷேப் வடிவாக வரும். சரியா? இப்படி தைச்சிக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இந்த ஷேப் எடுக்கிறக்காண்டி இப்போ பாருங்க, இங்கே அதுக்கு தான் அந்த ஒரு இன்ச்சு கூட விட்டேன்னா, இங்கே பாருங்கள் இந்த இடம் தூக்கி கொண்டு இருக்கல. அப்போ அதை என்ன செய்யணும், இப்படி நேராக்கி விடணும். இதோட பாருங்கள், இப்போ வந்து இது அம்பர்லா கட் மாதிரி வரும். வெறும் 6 பீஸ், ஆனால் அம்பர்லா கட் மாதிரி வரும். இப்போ இதில் இவ்வளோ மிச்சம் இருக்குன்னா இதுக்குள்ளே போகிற தையல் வாசி சைடில் பிடிக்கிறது எல்லாம் சேர்த்து பாருங்க. இவ்வளோ தான் வேலை. இதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இங்கே கொஞ்சம் கூட குறைய வந்ததுண்டா இந்த நடு சென்டரில் கொஞ்சத்தை தட்டி விடுங்க. இப்படி உங்களுக்கு தெரியும் இந்த ஷேப் எடுத்து. இவ்வளோ தான் வேலை. இப்போ பாருங்க, இதில் கை கழுத்தெல்லாம் வந்து உங்களோட விருப்பத்துக்கு வெட்டுங்க. ஏனெண்டா உங்களுக்கு நிறைய நான் வந்து போட்டிருக்கிறேன். கை எப்படி வெட்டுறது, கழுத்தை எப்படி வெட்டுறது, பொறுத்துறது எப்படி, எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடாது. நீங்களும் உங்களோட மூளையை உபயோகித்து நீங்கள் தயாராகணும். அதனால் இந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா கை எப்படி வெட்டுறது, கை எப்படி பொறுத்துறது, நிறைய விதமான கைகள் போட்டிருக்கிறேன். இன்னும் கைகள் போடுவேன். உங்களுக்கு எந்த கை தேவைப்படுதோ அதை நீங்கள் வெட்டி அதை பார்த்து செய்து கொள்ளுங்க. சரியா? இப்போ உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் இருந்தால் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, தொழில் தெரியாமல் இருப்பாங்க. இப்போ இந்த காணொலியை பார்த்தா கட்டாயம் ஒரு ஆள் அது பார்த்தே பழகலாம். உங்களுக்கு அடுத்தது நல்லா வரணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி போட்டு அவையிலையும் பழக வைங்க. அவைக்கும் ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் சப்போர்ட்டிங்காக இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். ஓகே, பாய்.